for landing, the Axiom logo proudly displayed on the spacecraft. We had some great shots during the docking footage of SpaceX Axiom making a beautiful image of the vehicle docked to the International Space Station. It's a little worn, A little but toasty. a little toasty. All part of nominal launch. சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் பயணம் செய்த டிராகன் விண்கலம் கலிபோர்னியா கடல் பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானி திரு பாண்டியன் அவர்களிடம் நாம் கேட்டறிவோம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்களும் வெற்றிகரமாக கலிபோர்னியா கடல் பகுதியில் தற்பொழுது தரையிறங்கி இருக்கிறார்கள். இன்னும் ப்ராப்பரா அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து எப்போ வெளியில வருவாங்க? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஆக்சுவலி இறங்கின பிறகு அவங்கள வந்து அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் போய் அவங்கள அந்த இதை திறந்து அவங்கள இது பண்ணுவாங்க. அவங்களால உடனே வெளியில் வந்து நடக்க முடியாது. ஏன்னா விண்வெளியில் இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற தசைகள்லாம் கொஞ்சம் தளர்ந்து போய் வெயிட் எடுக்க முடியாத லெவலுக்கு வந்துடும். அதனால் உடனே தரையில் இறங்கின பிறகு அவங்களால வெளியில் வந்து நடக்க முடியாது. அதனால் ஹெல்ப் வந்து அவங்களுக்கு போகணும் இங்கேருந்து. ஸோ அதனால் அவங்க அங்கே செட் ஆஃப் பீப்புள் வில் கோ. அங்கே போயிட்டு அவங்க வந்து அவங்கள அந்த கதவை திறந்து அவங்கள ஒவ்வொருத்தராக வெளியில் எடுத்துட்டு வருவாங்க. அப்புறமேலுக்கு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அப்படி தான் அவங்கள வெளியில் எடுக்க முடியும். ஸோ தே ஆர் கான்ஷியஸ் அண்ட் ஆல். நல்லா கான்ஷியஸோடு இருப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க, கையசைப்பாங்க. பட் அவங்களால உடம்பு இதை வச்சு நடக்க முடியாது. அது தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு எஃபெக்ட். அவங்க விண்வெளிக்கு போயிட்டு 1 வாரம் 2 வாரம் இருந்துட்டு வரும்போது இந்த மாதிரி ஆயிடும். வேற என்ன வேணும் உங்களுக்கு அதை பத்தி? சார், இப்ப 14 நாட்கள் கழிச்சு இந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லி இந்த பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இப்போ இதன் மூலமா என்ன மாதிரியான ஆய்வுகள், என்ன மாதிரியான நன்மைகள் நம்ம நாட்டுக்கு கிடைக்க இருக்கு? டெஃபினட்டா இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு தான். ஏன்னா இப்ப சுபான்ஷு சுக்லா மேலே போயிட்டு வந்தபோது அவருக்கு முதல்ல விண்வெளியில என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி ஒரு மனிதன் வந்து மேலே போய் ஃபங்க்ஷன் பண்ணணும்னா எந்த மாதிரியான நிலைமையில ஃபங்க்ஷன் பண்ணுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு. இப்போ நம்ம நாட்டில் வந்து ககன்யான்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிட்டு இருக்கோம். இந்த ககன்யான் வந்து நம்மளே விண்வெளியில் நம்ம ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி நம்மளும் ஒன்று உருவாக்குறதுக்கு முதல் எஃபர்ட்டு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா நம்மளே வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக நாட்டில் இந்த சென்ட்ரிஃபியூகல் மெஷின்ஸ் எல்லாம் வச்சு அந்த வெயிட்லெஸ்னஸை உருவாக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய செலவாகும். ஆனால் இந்த மாதிரி போயிட்டு வரும்போது அவங்களுக்கு நேச்சுரலாகவே போய் ஸ்பேஸில் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, எப்படி வெயிட்லெஸ்னஸில் வாழ முடியுது, என்ன மாதிரியான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருது. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த அனுபவத்தை தெரிஞ்சிட்டு வந்து தான் நம்ம நாட்டில் நம்ம அதை செய்ய முடியும். ஸோ நமது விண்வெளி விஞ்ஞானிகளும் இந்த சுபான்ஷு சுக்லாவுடைய என்னென்ன ப்ராப்ளத்தை அவர் ஃபேஸ் பண்ணாரு ஃபிசிக்கலாகவும், அதே மாதிரி அங்கே போன பிறகு நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது இட் இஸ் நாட் ஈஸி டு டூ எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஈவன் சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே கஷ்டம் விண்வெளியில். அந்த அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறதுனால இப்போ அவர் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆஸ்ட்ரோநாட்ஸு காஸ்மோநாட்ஸுக்கு அவர் எல்லா உணர்வுகளையும் எடுத்து சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை தவிர அங்கே கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நமது விஞ்ஞானிகளும் நமது ஸ்பேஸ் ஸ்டேஷனை தயார் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான உபகரணங்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அந்த விஷயத்துக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த டிராகன் விண்கலத்துக்குள்ள ஆட்கள் போய் அவங்கள கூட்டிட்டு வருவாங்கன்னு. பூமிக்கு ஏத்த அந்த காலநிலைக்கு ஏற்ப அவங்க எப்போ முதலுதவிகள் என்னென்ன முதல்ல அவங்களுக்கு வழங்கப்படும் 4 வீரர்களுக்கும், அவங்க எப்போ நம்ம கிட்ட உரையாடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க? இது எவ்வளவு மணி நேரமான ப்ராசஸ் சார்? ஆக்சுவலி உரையாடுவதுங்கிறது உடனே பேச முடியும் அவங்களுக்கு. பட் அவங்களால நடக்க முடியாதுங்கிறது ஒண்ணு. பிளஸ் நம்ம நம்ம பூமியிலேருந்து வெளியில போயிட்டு வரும்போது அவங்க ஒரு விண்வெளியில ஒரு விண்வெளி ஸ்டேஷன்ல இருந்ததுனால அந்த இடத்துல என்னென்ன கிருமிகள் இருந்தது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. அங்கிருந்து அவங்க சில விஷயங்களை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு க்ளோஸ்டு என்வைரன்மெண்ட்ல ஒரு 10 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிற இல்ல 5 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இதுல வந்து நிறைய கிருமிகளும் இதுவும் உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பயமும் இருக்கு. அதனால வந்தோடனே உடனே வந்து எல்லோருடையும் அவங்கள மிக்ஸ் பண்ண விடுறது இல்லை. முதல்ல இவங்களை கொண்டு போய் ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஐசோலேட் பண்ணிட்டு அவங்களுக்கு மெடிக்கலி என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குங்கிற ஃபுல் டெஸ்டிங் பார்ப்பாங்க. தென் ஸ்லோலி தே ஹேவ் டு ஈட் த நார்மல் ஃபுட். இது வரைக்கும் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருந்த உணவுகளை தான் சாப்பிட்டு 14 நாள் இருந்திருப்பாங்க. நேச்சுரல் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது மாதிரி சாப்பிட முடியாது உடனே. ஸோ அதுக்கு அவங்கள மறுபடியும் பழக்கணும். தண்ணியை ஈஸியாக குடிக்கிறதுக்கு பழக்கணும். எல்லாமே மறுபடியும் குழந்தைகள் மாதிரி அவங்களையும் நம்ம மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும் நம்மளுடைய உலகத்துக்கு. நம்ம உலகத்தில் வாழறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் அவங்களுக்கு திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரியான ஒரு அவசியம் இருக்கு இந்த இதில். அதனால தான் வந்து முதல்ல அவங்கள தனிமைப்படுத்துவாங்க. ஃபுல் டெஸ்டிங் பண்ணி அவங்க உடம்புல வேற எந்த குறையும் இல்லைங்கிறதும் வேற எந்த விதமான கிருமிகளும் இல்லைங்கிறதையும் கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் ஸ்லோலி அவங்கள வந்து நம்மளுடைய இயற்கை நிலைமைக்கு அவங்க வாழற மாதிரி கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் பண்ணும். பட் பேசுறது இதெல்லாம் பண்ண முடியும். டெஃபினட்டா பேசி என்ன நடக்குது ஏதுங்கிறதெல்லாம் பேச முடியும். கண்டிப்பாக சார். இது ஒரு மகிழ்ச்சிகரமான தருணத்தில் நீங்க எங்களோட இணைந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.